64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்மளுக்கு தேவையான பண வருவை அதிகரிக்கும் கணபதி பகவானோட சக்கரத்தை பார்க்க போகிறோம். இந்த யந்திரம் அற்புத சக்திகள் நிறைந்தது. நம்மளோட வீட்லேயும் சரி, நம்மளோட கடைகள்லேயும் சரி, நம்ம தொழில் செய்கிற ஸ்தாபனங்களையும் சரி, அனைத்து இடங்களிலையும் நம்மளோட பணத்தை ஈர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான பணவரவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான யந்திரத்தை மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் காட்டியிருக்காங்க. இது அற்புத சக்கரம், சாதாரணமான சக்கரம் இல்லை, இது ரொம்ப பழமையான சக்கரம். இந்த சக்கரத்தை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் செப்பு தகுடு வாங்கிக்கோங்க. அது எந்த சைஸில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் சரி, சிறு சைஸாக தாயத்தில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த சக்கரத்தை வாங்கிக்கோங்க. இயந்திரத்தகுட வாங்கிக்கோங்க, தாயத்தையும் கூட வாங்கிக்கோங்க. விருப்பப்படுறவங்க தாயத்து போட விருப்பப்படுறவங்க தாயத்து வாங்கிக்கோங்க. எனக்கு தாயத்து போட விருப்பம் இல்லைன்னா வெறும் செப்பு தகுடை மட்டும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு ஒரு பெரிய சைஸில் சாமி ரூமில் உட்காந்து நல்ல குருவரையாக பார்த்து, எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் குருவரையை செலக்ட் பண்ணுங்கள். எந்த நாளாக இருந்தாலும் குருவோரையில் ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் வெற்றி அடையும். அந்த நாட்களில் குருவோரையில் செலக்ட் பண்ணி இந்த யந்திரத்தை எழுத ஆரம்பிங்க. நல்லா எந்த ஒரு பின்னமும் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அழகாக வரைஞ்சி, இந்த யந்திரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, வரைந்த பிறகு பன்னீர், பாலாபிஷேகம், சந்தனாபிஷேகம் எல்லாம் செய்யணும். செஞ்சுட்டு தூய்மைப்படுத்திட்டு நம்மளோட பூஜை ரூமில் உட்காந்து தூபதீபம் காட்டி, அந்த தூபதீபம் அந்த சக்கரத்துக்கு காட்டி, இந்த சக்கரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம மகா கணபதியோட ஆலயம் பக்கத்தில் இருந்தால் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அருகாமையில் இருக்கிற மகா கணபதியோட ஆலயத்தில் போய் மகா கணபதியோட திருவடியில் வச்சு வணங்கி எடுத்துகிட்டு வரணும். நம்ம இந்த சக்கரத்தை கொண்டு போய் வைக்கக்குள்ள மகா கணபதிக்கு பிடித்தமான மலர்கள் சமர்ப்பணம் பண்ணணும். அவருக்கு உண்டான தேங்காய் எண்ணெய் தீபம் போடணும். அவருக்கு உண்டான செவ்வரளி பூ போடணும், வெள்ளருக்கன் பூ, தாமரை பூ, இது போன்ற உங்களுக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய பூக்களை மகா கணபதிக்கு அருகம்பில் சாத்தி அர்ப்பணம் பண்ணிட்டு, அங்கே மகா கணபதிக்கு நெய்வேத்தியமாக ஒரு லட்டு பிரசாதம் கொண்டு போய் அவருக்கு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ண பிறகு அங்கே இந்த யந்திரங்களுக்கு தூபதீபம் காட்டி மகா கணபதி பகவான்கிட்ட அங்கே நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு வரணும். மகா குருநாதன் மகா கணபதி பகவானே, உங்களோட பாதத்தில் நானும் என் குடும்பத்தாரும் திருவடியில் சரணடைஞ்சோம். எங்களோட குடும்பத்தில் இருக்கிற சகலதமான பண கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் நீங்கி எங்களோட வாழ்வாதாரத்திற்கு வாழ்நாள் முழுவதும் தேவையான சகல செல்வங்களையும் சர்வதனங்களையும் வாரி வழங்கணும்ட்டு மகா கணபதியோட இடத்துல நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 3 முறை விளமாக 3 முறை தோப்பு கர்ணம் போட்டுட்டு, நம்ம தோப்பு கர்ணம் போடுறதுக்கு நிச்சயமாக இந்த ஆத்மார்த்தமாக மகா கணபதி பகவான் ஏற்றுக்குவார். இந்த பிரார்த்தனையை ஏற்று இந்த யந்திரத்தை கொண்டு நம்மளோட பூஜை ரூமில் நம்ம அன்றாட பூஜை செய்கிறப்ப இந்த யந்திரத்துக்கு டெய்லியும் தூபதீபம் காட்டி இந்த யந்திரத்தை வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள நிச்சயமாக அற்புத பலன்கள் தரும். உறுதியாக நம்மளுக்கு அன்னைக்கு தேவை என்னன்றதோ அந்த தேவைக்கேற்றிய பணத்தை நம்மளுக்கு மகா கணபதி பகவான் தந்தருள்வார். பிறகு சேமிப்பையும் உயர்த்துவார். பிறகு தானியங்களை உயர்த்தி கொடுப்பார். இது போன்ற அற்புத ரகசியமான சக்கரம். இந்த சக்கரம் மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு காட்டியது. இது நம்ம பூஜை ரூம்லேயே ஒரு பிரேம் போட்டு கூட வச்சு டெய்லியும் தினந்தோறும் வழிபாடு பண்ணலாம். இன்னொரு முறையும் சூட்சமம் பண்ணலாம். இந்த யந்திரத்துக்கு மேலேயே நீங்கள் ஒரு யந்திரத்தை பெருசாக ரெடி பண்ணி அதில் விபூதி கொட்டி வச்சு டெய்லியும் அந்த தூபதீபம் அந்த சக்கரத்துக்கு காட்டி, அந்த சக்கரத்துக்கு மேலே இருக்கிற விபூதி எடுத்து தினந்தோறும் நீங்கள் நெத்தியில் வைக்கிறதுனால நிச்சயமாக உறுதியாக பண ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பணம் உங்களை தேடி வரும். இதுக்கு ஒரு அற்புத மந்திரத்தை இந்த சக்கரத்துக்கு சொல்லணும். என்னன்னா, ஓம் ரீம் அங் உங் கணபதி தேவா நமோ நம. ஓம் ரீங்
அங் உங் கணபதி தேவாய நமோ நம. ஓம் ரீங் அங் உங் கணபதி தேவாய நமோ நம அப்படிங்கிற இந்த மூல மந்திரத்தை இந்த எந்திரத்துக்கு உரு கொடுக்கணும். இந்த உரு கொடுத்தா அந்த சக்கரம் அந்த எந்திரம் நீங்கள் எழுதுனது உயிர் பெற்றோம். இது கணபதியோட இந்த எந்திரத்துக்கு உண்டான மூல மந்திரம். இது சொல்லக்குள்ள நிச்சயமாக அது இந்த சக்கரம் இந்த எந்திரம் ஆக்டிவேட் ஆயிரும். ஆயும் உங்களுக்கு தேவையான பண ஈர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுத்தே தீரும். ஏன்னா எந்திரங்களுக்கு மகா சக்திகள் இருக்கு. மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் இது நல்ல பண ஈர்ப்பு சக்தியை கொடுக்குன்ட்டு இதே சக்கரத்தை நம்மளுக்கு உணர்த்தியிருக்காங்க. இந்த சக்கரத்தை நம்ம பூஜை ரூம்லேயும் வைக்கலாம். இது போன்று ரெடி பண்ணி பூஜைகள் செஞ்சு நம்ம தொழில் செய்யும் இடத்துல கொண்டு போய் வைக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வைக்கலாம். இது போன்று எங்கே வச்சு நம்ம அன்றாடமும் தீபம் காட்டி இந்த எந்திரத்தை வழிபாடு பண்ணிட்டு வரக்குள்ள நம்மளோட வாழ்க்கையில் நிச்சயமாக பண ஈர்ப்பு சக்தி அதிகமாக வச்சுக்கிட்டே இருக்கும். பணம் நம்மளை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். இது எல்லாம் சூட்சம முறை. ஏன்னா எந்திரம் பிரபஞ்ச ஆற்றலை இயக்கக்கூடியது. இதில் இருக்கிற மந்திரம் அற்புத சக்தி படைந்தது. ரெண்டு சக்தியும் சேர்ந்த மகா சக்தியாக செயல்பட்டு இந்த இடத்துல பண ஈர்ப்பு சக்தியை உறுதியாக மகா கணபதி பகவான் நம்மளுக்கு எந்த தடைகளும் இல்லாமல் நம்மளை நோக்கி இழுத்துட்டு வந்தே கொடுப்பார். இது ஒரு காந்த மாதிரி இழுத்துட்டு வரும், நிச்சயமாக செய்யும். ஏன்னா சித்தர் பெருமக்கள் அனைவரும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான துன்பங்களை துயரணங்களை நீக்கிறதுக்கு தான் அற்புத ரகசிய முறைகள் நம்மளுக்கு பல லட்ச கோடிக்கணக்கான உபதேசங்கள் கொடுத்துருக்காங்க, யந்திரங்கள் கொடுத்துருக்காங்க, மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. இது எல்லோரும் நம்மளோட வாழ்நாளில் இதை பயன்படுத்தி இந்த யந்திரத்தையும் இந்த மந்திரத்தையும் இந்த சக்கரத்தையும் நம்ம வழிபாடு பண்ணி நம்மளோட இல்லங்களில் மகாகுரு கணபதி பகவானோட திருவடியில் நம்ம சரணடைகிறதுனால நம்மளோட வாழ்க்கையில் நாம்ளும் நல்லா இருப்போம், நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும், நம்மளோட குழந்தைங்களோட கல்வி நல்லா இருக்கும், நம்மளுக்கு கடன் பிரச்சனை நீங்கும், துன்பங்கள் துயரங்கள் அனைத்தும் நீங்கி நல்ல அற்புத பலன்கள் கிடைக்கும். ஏன்னா எந்திரத்திற்கும் மந்திரத்திற்கும் மகாசக்தி இருக்குது. பிரபஞ்ச ஆற்றலாக போய் இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. எந்திரம் ஒரு உடல், மந்திரம் ஒரு சக்தி, ரெண்டும் சேர்ந்தால் உடல் சக்தி இயக்கம் போடுற மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் மகாசக்தியை காட்டியிருக்காங்க. இது எல்லோரும் உங்களோட இல்லங்கள்லேயும் உங்களோட கலைகள்லையும் வச்சு வழிபாடு பண்ணலாம். விருப்பம் இருக்கிறவங்க சின்ன இதே எந்திரத்தை சிறு சைஸாக பண்ணி அது போன்ற முறைகளில் ஒரு தாயத்துக்குள்ளே அடைச்சி அதையும் நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கலாம். இது போன்ற அற்புத முறைகள் நீங்களே இல்லந்தோறும் நீங்களே இந்த எந்திரங்களை ரெடி பண்ணலாம். இதில் எந்த விதமான குறைகளோ குற்றங்களோ எதுவும் இல்லை. இது மகாகுருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு காட்டிய நல்வழியே. இது ஒரு அற்புதமான பதிவு. அனைவரும் இந்த பதிவை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்.